ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்து எப்படி ரேண்டம் போஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ரீட் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுப்போம். அந்த ஒரு லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்பாண்ட் லிங்காக வந்து இருக்கும். நம்மளுடைய வேற ஒரு போஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லிங்காக தான் அதை வந்து கொடுப்போம். ஸோ அந்த போஸ்ட் லிங்க்கை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது, அது வந்து ரேண்டமாக எப்படி அப்டேட் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா மட்டுமே போதும். இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகும். இந்த ஒரு ப்ளகின் பார்த்தீங்கன்னா பிளாகர்ஸ், நியூஸ் வெப்சைட், இன்ஃபர்மேஷன் வெப்சைட், ஆட்சன்ஸ், அஃப்லியேட் இந்த மாதிரி எல்லா வெப்சைட் வச்சுருக்கிறவங்களுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணும். எஸ்இஓலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி நிறைய விதமான சஜஸ்ட் போஸ்ட்டை வந்து உங்கள் சைட்ல இருந்தே காட்டும். இதனால் உங்களுக்கு அதிகமான வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண சொல்லி என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது என்ன ப்ளகின், எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் தான் டைஸ்டெக் ஐடி சொல்யூஷன். நாங்கள் நிறையா கிளைண்ட்ஸுக்கு நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம், ஃப்ரீ ஹோஸ்டிங், அப்புறம் ஃப்ரீ எஸ்எஸ்எல் அண்ட் டிடிஓஎஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அல்லது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வந்து பிளாக் வெப்சைட்டோ அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் தெரியும். உங்களுக்கு வெப்சைட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் வந்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ப்ளகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ப்ளகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளகின் ஆட் பண்ணக்கூடிய பேஜ் வரும். இந்த இடத்துல வந்து சர்ச் ப்ளகின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ரேண்டம் போஸ்ட் இன்செர்ட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் போஸ்ட் இன்செர்ட்டர் அப்படிங்கிற ப்ளகின் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். இப்போ வந்து இந்த ஆக்டிவேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ப்ளகின் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஒன்ஸ் இந்த ப்ளகின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் போஸ்ட் இன்செர்ட்டர்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீட் ஆல்சோ லிங்க் என்ன கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ரீட் ஆல்சோ டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் வேணும் அப்படின்னாலும் கூட மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக மேலும் படிக்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் தமிழில் மாற்றுறது அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து ரேண்டம் போஸ்ட் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 2, 3 எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 1 செட் பண்ணுங்கள் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் எங்கே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட்டோட பிகினிங்கில் வேணுமா, மிடில் வேணுமா, எண்டில் வேணுமான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு 3 பிளேஸ்லேயே வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மிடில்லையும் எண்ட்லேயும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா புது டேப்பில் ஓப்பன் ஆகணுமா இல்லை சேம் டேப்பில் வந்து லோட் ஆகணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் இதுக்கு வந்து நோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா சேம் விண்டோவில் லோட் ஆகும். எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த விண்டோவில் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த போஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட் தான். இது பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி இருக்குது, நிறைய பேராகிராஃபோட வந்து இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு இன்பாண்ட் லிங்க்குமே வந்து கொடுக்கல, ரீட் ஆல்சோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ இந்த ப்ளகினை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் சேவ் செட்டிங் அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ரீட் ஆல்சோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு லிங்க் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு போஸ்ட்டோட லிங்க்கு தான். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீட் ஆல்சோன்னு அப்டேட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வந்து மிடில் அண்ட் எண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மிடில் அண்ட் எண்டில் அப்டேட் ஆகிருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து எண்டில் மட்டும் வேணும் அப்படின்னா மிடில் அப்படிங்கிறத அன்செக் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிறது வந்து போயிடும். இப்போ வந்து கீழே அதாவது லாஸ்ட்டில் மட்டும் இந்த ரீட் ஆல்சோ அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த ரீட் ஆல்சோ அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் விண்டோ இதுலேயே தான் வந்து லோட் ஆகும். சப்போஸ் அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா புது விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் லிங்க்ஸ் இன் நியூ டேப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எஸ் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த ஒரு பேஜை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே டேபில் ஓப்பன் ஆகாது, புது டேபில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புது டேபில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ப்ளகினை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான போஸ்ட்லேயுமே வந்து பாட்டமில் வந்து அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுற பாருங்கள், எல்லா போஸ்ட்லேயுமே பாட்டமில் வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு போஸ்ட்டை வந்து அந்த இடத்துல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் புதுசாக இன்னொரு போஸ்ட்டு தான் வந்து லோட் ஆகும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எஸ்இஓக்கும் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட போஸ்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னொரு போஸ்ட்டையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய விதமான அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் தமிழ் பிளாக் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீட் ஆல்சோ அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ரீட் ஆல்சோ அப்படிங்கிறத நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு மேலும் படிக்க அப்படின்னு சொல்லி தமிழில் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் படிக்க அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே வந்துடும். ஸோ இது வந்து எந்த ஒரு லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ளகின் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அல்லது உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும் அல்லது உங்களுக்கு AdSense அப்ரூவலாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து டிஸ்பிளேலையும் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ.